லேடிஸ் ட்ரெஸ் வாங்கி விடுறோம். மென்ஸ் ஷோரூம் தான். அதே மாதிரி இவரோட எக்ஸ் போட்டோலாம் முதுகுல டேட்டோ அடிக்க போறாரு. கடையே உங்களை தானே பாக்குறீங்க. நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? ஏன் ஞாபகம் இருக்குல்ல, போகிறோம் 10 பேர் கழிக்கிறோம், 10 ஃபோட்டோ எடுக்கிறோம், கிளம்பிட்டு இருக்கோம். இவர் தான் நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ அதான் இல்லை. ஹலோ ப்ரோ ஹாஜி. சாரிங்க, நீ எங்கடா இங்க? ஈவெண்ட் இல்லை, பார்ட் டைம் ஜாப்பா. ட்ரெஸ் தான் இருந்தீங்க வந்து நீ பாருங்க ப்ரோ, நீ வேலை பாருங்க. ட்ரெஸ் எடுத்து தான் வந்தேன். அப்பாவுக்கு பர்த்டே வருது, இல்லை அண்ணனுக்கும் பர்த்டே வருது நெக்ஸ்ட் மந்த். எந்த யாரு அண்ணனுக்கு? குடி ஏமா மாட்டிக்கிட்டு உண்மையான ரீசன் சரி வாழ்க்கை சொல்லுங்க. ரீசன் வந்து அங்கே இருந்தாலும் ஒரு லேடிஸ் ட்ரெஸ்ஸாவது வச்சிருக்கலாம், ஆனால் ஜென்ஸுக்காகவே இருக்கு. ப்ரோ லேடிஸ் ட்ரெஸ் வாங்கி விடுறோம். மென்ஸ் ஷோரூம் தான். யூடியூப் மேலே போர்டு இருக்குங்க. இங்கே இல்லையா? சரி, ஒரு லேடிஸ் பொம்மையாக வச்சிருக்கலாம்ல. இல்லை மென்ஸர் மட்டும்தான் இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு அண்ணனுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். அண்ணனுக்குலாம் எங்களுக்கு வா, உங்களுக்கு வந்து இந்த காஞ்சனா படத்துல வர மாதிரி ப்ளூ பைத்தியம். இவனுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்றது ஈஸிங்க. ஒரு டபுள் எக்ஸ்எல் எடுத்து கொடுத்தீங்கன்னா போட்டுப்பான் ஜாலியா. பாருங்க எடுக்கிற எல்லாம் எஸ்தட்டிக்கா இருக்கும். அப்படியா? எடு பாப்போம். இது நல்லா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தெரியும் பாத்தீங்களா, நீங்க கடையில எதுவும் டிஃபரெண்டா இருக்கோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா எடுத்து பாப்பேன். ஏன் பாருங்க, இந்த டிடிஎஃப் வாச முதுகுல டேட்டோ அடிச்சிருப்பானே. ஆமா, அந்த மாதிரி. அதே மாதிரி இவரோட எக்ஸ் போட்டோலாம் முதுகுல டேட்டோ அடிக்க போறாரு. என் முதுகில் குடியிருக்கும் போட்டு பார்க்க வேண்டியதானா? போட்டுட்டு இதை போட்டுட்டு எப்படி என்ன பண்ணுவான், ஆளுக்கு எடுத்து போட்டோ அனுப்பிச்சிடுவான். அனுப்பிச்சிட்டு இந்த பிள்ளை ஓகே பண்ணாதான் வாங்குவான். ஆனா வெளில வந்து நீ வாங்கி கொடுத்தா எடுத்து சொல்லுவான். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இருக்கா சமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது போட்டாலே ஒரு மாதிரி ஒரு இது என்ன பண்ண நல்லா இருக்கும்? ஜீன்ஸ் போடலாம். ஜீன்ஸ் இல்ல, இது மாதிரி ஏதாச்சும் இது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டா? 6 பாக்கெட் இது 5 சட்டைக்கும் பேண்ட் ஒரே ரேட்டா? நல்லா இருக்கு. இது ஆனால் ரேட்டு வந்து இது இருக்கிற குவாலிட்டியில் அப்படி இருக்கும். ரேட் எல்லாமே இதாக போட்டிருக்கீங்க. இல்லை ரேட்டு கம்மியாக இருக்கு, ஸோ அதனால கேட்குறாரு. ஓகே ஓகே ஓகே. பட்ஜெட் சொல்லுங்கனால உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் போட்டு தரேன்னு சொல்கிறாங்க அண்ணன். இன்னும் வந்து அவர் அந்த இது மாதிரி எதிர்பார்க்குறாப்புல. புரியுதா? இந்த மாதிரி வந்து பார்த்தாலே தெருவில் போனாலே நான் துரத்துற மாதிரி. நாய் துரத்தாதுண்ணே, தெரியல போனா எல்லாரும் ஒரே உமன்ஸா துரத்துவாங்க. ஏன்னா எல்லாரோட செயினே எடுத்துட்டு ஓடிட்டு இருப்போம். இந்த மாதிரி எதிரிக்க பாருங்க, அந்த மாதிரி கிழிஞ்ச இந்த மாதிரி கிழிஞ்ச வேண்டாம் உனக்கு. அவருக்கு அதான் பிடிக்கும். இதை போட்டோ நல்லா இருக்கும். போட்டோ ரேட்டை பார்த்தீங்களா? ரேட்டை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. எதுவுமே சூப்பரா இருக்குது. என்னன்னு தெரியல எனக்கு. வாவ் நைஸ். இவங்க கன்னியாகுமரிக்கு இல்ல அண்ணா உங்க கடைக்கு மாடல் கிடைச்சிட்டாருண்ணே. போட்டோ சார், ஒரே போட்டோ. எந்த போன்ல கொடுங்க, எடுத்துக்க. நான் இந்த ஆங்கிள் நல்லா இருக்கும். என்ன பாருங்க சார், உங்கள்கிட்ட போன் இருக்கு, எந்த ஆங்கிலுமே நல்லா இருக்க மாட்டேங்குன்னு சொல்றாங்க. அரவிந்த் ஆட்டோகிராஃப் கேக்குறாங்க. ஆட்டோகிராஃப் கேக்குறாங்க. போடுறா, உண்மையிலே போடுறா. கேக்குறாங்க ஆட்டோகிராஃப். அன்னைக்கு பேனா போட்டு விடு. போடுறா பாத்தீங்களா? பாத்துருக்கீங்களா? அப்படி வாங்கிருங்க. பாத்து அண்ணா இவர் பாத்துருக்கீங்களா? இந்த படம் வந்து ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் தான் வந்திருக்காரு. இது 10 மணிக்கு மேல இதுல போடுறான். இல்ல கேப்டன் டீல வரணும். வணக்கம் போடுங்க. உங்க என்று அன்புடன் அந்த மொத்த காசை வந்து வாங்கிக்கோங்க. இந்த சைன் வச்சு
என்ன செய்யணும் பாக்காதீங்க. சரி பாப்போம் என்ன எப்படி இருக்குன்னு. இருங்க ஏ சர்டிபிகேட் படத்துல நடிப்பாங்கடா. எடுத்துருவான். சொல்லலாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு அவனுக்கு. எப்படி சொல்றான் அவனதான் பண்ணிருப்பான். உள்ள போயிட்டு ஃபுல்லா எடுத்துட்டு போட்டோ அப்படி எடுத்து அமைச்சிருப்பான் ஆளுக்கு. கூப்பிட்டு ஆளுக்கு எடுத்து அமைச்சிருப்பான். திறந்து விடுங்க அவருக்கு. மாட்டிக்கிச்சுன்றாருண்ணா. என்னங்க மாட்டிக்கிச்சு? ஜிப்பு போட்டீங்களா? இவர்தான் மாட்டிக்கிட்டாரு. கொஞ்சம் லைட்டா இல்ல, நீங்க உடம்பு குண்டா இருக்கீங்க. ஏதோ 325 இருக்குது ஸ்டிக்கர் பார்த்தேன். ஏன்டா இது நல்லா தான் இருக்குது, எடுத்து வேண்டியது அப்படியே எடுத்து. அந்த ஸ்டிக்கர் எடுத்து இதுல ஒட்டிட்டு இந்த ஸ்டிக்கர் அதுல ஒட்டிட்டு 325 ரூபா 100 ரூபா கம்மி பண்ணி எடுத்து. நம்மளே இவ்வளவு யோசிக்கிறோம்ல, அவங்க யோசிக்கிட்டாங்களா? இங்க பாரு சிசிடிவி கேமரா. நான் எதுவும் சொல்ல 400 இருந்துச்சுன்னா நான் எடுத்து 100 ரூபா தான். 100 ரூபா நான் எடுத்துக்க. இதே ரேட்டு கம்மியா தானே இருக்கு. எடுத்துறவா? இந்தா வச்சுக்க. உனக்கு இல்லாதா? உங்க பேர்ல பில்லு போட்டுருங்க. இது ரெண்டுல எதுன்ட்டு ஒரு டவுட் இருக்கு. நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். ஹரி ப்ரோ இது ரெண்டுத்துல எது ப்ரோ? எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. எதே போடலாம்? சொன்னல என்கிட்ட கேட்காம ராகுல் செல் பண்ண மாட்டாங்க. இது எடுத்துரு. ஓகே, அப்போ இதான் நல்லா இருக்கும். அடங்கம்மால இருங்க இப்ப பாருங்க. இதை பில்லு கொடுத்து. ஹேய் வாவ், நல்லா இருக்காது. கமெண்ட் பாக்ஸ் நல்லா இருந்தா வாங்கி கொடுங்க. சட்டை இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு சட்டை கேட்டு வருது. கேட்டு வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி போட்டோ எடுத்துட்டு போவோம். போட்டோ எடுத்து அந்த சட்டை போட்டு எடுத்துருவோம். நல்லா இருக்கு. அரே சட்டை என் சட்டை என்ன சட்டை? ஓ சட்டை ஒரு பிராண்டிங் கிடையாது. நாள் அந்த சட்டை எப்ப மாத்த சட்டை? மாத்த சட்டை மாத்தி எடுத்து வச்சிருக்காங்க. உள்ள வச்சிருந்தேன். இவ்வளோ கடை சட்டை ஏதாச்சும் சட்டை எடுத்துவோம். என்ன சட்டை மாத்துங்க? என் சட்டை உன் சட்டை மாத்த சட்டை அவ்வளவுதான் இருக்கும். ரேட் ரூம்ல வேற ஏதாச்சும் மாத்தி போட்டு போயிருக்காங்க. நம்ம அங்கே போய் பார்ப்போம். இது அவசரம் இல்லையே. உள்ள இருந்தா உள்ள இருக்கும் பாரு. இந்த சட்டை நல்லா இருக்கு. ஆஜினி இது கூட அதான் சட்டை மடிச்சு வச்சு நீங்க 2 நிமிஷம் இல்ல உங்க சட்டைன்றீங்க. வாங்கின சட்டை எடுத்துட்டு டேக் ப்ரோ, டேக் இருக்கிறதெல்லாம் பிச்சிட்டு நோட் பண்ணீங்க. இதுக்கு சேர்த்து பில் போட்டுக்கோங்க. ஆமா தள்ளுவாங்க. சரி, உனக்கு எப்படி நார்மல் போட்டோ வேணுமா எஸ்தட்டிக்கா வேணுமா? எஸ்தட்டிக்கா. அவன் போட்டுருக்க சட்டைக்கு எஸ்தட்டிக் தான் நல்லா இருக்கும். எப்படி எஸ்தட்டிக்கா எப்படி எடுக்கிறது? கேமரா திருப்புங்க. கேமரா திருப்பிட்டேன்டா. ஆமாடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. அப்படி இல்லைங்க, எப்படி திருப்புங்க? அப்படியா? ஃபுல் அப்படி லோ ஆங்கிள். அந்த 0.6 0.6 போட்டேன்டா. எங்க இருக்கீங்க? இதரா அதான் ஏத்துறீங்க. கீழ போங்க. கீழ போங்க. கீழே உன்னை படிச்சு போட்டு ஆட்ட விட்டு சங்கில ஏத்துறாங்க. கவளி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை ஊத்தி விட்டாய், சிவனேனு கிடந்தவனை செய்தி விட்டாய். இப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க. என்ன அது வந்து அந்த சட்டைக்கு பிராண்ட். அது பாரு ஹாஸ்டல் பாரு. அந்த லைட் ஏடா மூஞ்சில மூக்குல அடிச்சு மூக்குல போய் லைட் அடிக்குதுடா. என்னடா போட்டோ இது? என்னடா போட்டோ இது? இதுதானே எஸ்தட்டிக். இங்க பாருங்க, கேமராமேன் உள்ள தெரியுற அளவுக்கு எடுத்து வச்சிருக்கா. அதெல்லாம் வந்து இது பாருங்க. இதோட நல்ல போட்டோ சிசிடிவி கேமரா இருக்கும்டா. இன்சல்ட் பண்ற சொல்ல வரீங்க நீங்க? இப்ப அந்த லைட்ஸ் வந்து இது மேல ஒளி லைட்டோட வந்து நீங்க பளிச்சுன்னு தெரியுமா சட்டை போட்டா? ஆமா, அதுதான் அப்படிதான். அதான் வச்சிருந்தேன் எல்லாரும். அதுதான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள எது ஆரம்பிக்கும் தெரியல. இங்க யாராச்சும் ட்ரெடிஷனல் போட்டோகிராஃபர் இருக்கீங்களா? அண்ணா நான் உங்களுக்கு வாங்கி தரேன். வாங்க. நீங்க இந்த போடுங்க. இது நல்லா இருக்கு. இது இங்க பாருங்க, டெனின் மாதிரியே இருக்கு. ஆனா கிளாத் நல்லா இருக்கு. வேற கலர்ஸ் இருக்காண்ணா? அவனுக்கு செட் எடுக்கும் போது கூட அவன் இவ்வளவு ஆக்டிவா. இது நல்லா இருக்கு. எனக்கு எடுக்கும் இத போட்டுவாங்க. இதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். எதுக்கு இதை போட்டு A few minutes later என்ன பண்ணுவீங்க? நின்னுட்டு இருக்கு நீ? ப்ரோ இந்த சட்டைல நான் வேலை பார்க்கலாம். நீங்களானே? இப்ப நீங்க எந்த வரும்போது பாக்கல. நீங்க பார்க்கல. கேமராமேன் ஓரமா நிக்க சொல்லிட்டு அங்க போய் நான் நின்னுக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. ஏதோ பொம்மை நடந்து வருதுன்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு வெள்ளையா இருந்தீங்க. சூப்பர். இருக்கேண்ணே. அடுத்த வாரம் கல்யாணம். உங்களுக்கு என்ன கல்யாணம் இப்ப பண்றது? அண்ணனுக்கு பண்ண போறோம் அடுத்த வாரத்துல. இவங்க 2 பேர் தான். இவர் மாப்பிள்ளை ஒரு பொண்ணு. இந்த பேண்ட் செட் ஆகலையே. இந்த பேண்ட் செட் பேண்ட் கட்டிடுங்க. பேண்ட் கட்டுங்க ப்ரோ. இல்ல நான் செட் ஆகுது. வச்சு பாக்குறேன். நல்லாண்டா இருக்கு. பிளாக் நல்லா இருக்குங்க. அது வேணா உங்களுக்கு செட் ஆகாது. அது செட் ஆகாது. அந்த ஒயிட் இருக்குங்க. அந்த ஒயிட் செக் போட்டுருக்கு. அது எடுங்க. டேய் என்னடா உள்ளதுங்க? சூப்பர். டேய் என்னடா இது? கைலி மாதிரி இருக்குடா. அது நல்லா இருக்கு. டேய் கைலி மாதிரி டக்குனு பார்த்தா கைலி கட்டிற மாதிரி இருக்கும்.
நல்லா எடுத்து போடுறோம். சூப்பரா இருக்கு ப்ரோ. இதுதான் அல்டிமேட். இதை போட்டு வேற லெவல்ல இருக்கு. இதை போட்டு வாங்க போ. இது போட்டாங்க ப்ரோ. 12 seconds later. வாங்க சிரிக்க மாட்டாங்க வாங்க வாங்க வாங்க. பச்சை எல்லோ பிங்க் தமிழனா உலகத்தை ரசிக்க வந்த கடவுளும் நான் தான். கடையே உங்களை தானே பாக்குதுங்க பாருங்க. இப்பயே கடையே உங்களை பாக்குது. தெருக்கு போவாங்க வாங்க அப்படியே ரோட் இருக்கு. இல்ல ரோட்டுக்கு வந்து நின்னுங்க. ஊரே உங்களை தான் பாக்கும். இது பண்ணாங்க. வாங்க ரோட்டுக்கு பாப்போம். கேமராமேன் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இருங்க வரேன். அப்படியே ஒரு கீழே இருந்து ஒரு ராமராஜ மாதிரி இருக்கு. மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம். உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் நீங்களே செலக்ட் பண்ணீங்க நல்லா பரவாயில்ல. ஒரு மன திருப்தி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸை வந்து அவங்க வாங்கி கொடுத்து உனக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னங்க குறை? எல்லாமே குறை தான். அந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த கலர் சூப்பரா இருக்கு. இந்த பேண்ட்டுக்கு தான் நீ தானே அது நான் எடுத்து கொடுத்து வேணாம் சொல்லிட்டு எடுத்தது. நீ பேசவே கூடாது இப்போ. ஆனா அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. நீங்க உங்களுக்கு திரும்பி நல்ல கடை இருக்கு. நல்லதா இருக்குண்ணே. ஓகே சூப்பரா இருக்கு. அது நம்ம வெளில போயிடும். இந்த டிஷர்ட் நல்லா இருக்கு. ஷர்ட் 240 தான் போட்டுருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னு எடுத்துட்டு மஞ்சள் கலர் எடுத்து கொடுத்து அசிங்கப்படுத்துங்க. அண்ணன் சூப்பரா எடுத்து கொடுத்துருங்க. நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. புரிஞ்சிக்க மாட்டேன். புரிஞ்சுக்க போங்கடா. புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க? லவ் பண்ண போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வருவானுங்க. உனக்கு சூப்பரா எடுத்துறேன் பயங்கரமா எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவானுங்க. அதெல்லாம் நம்பி எடுத்துடாதீங்க. நீங்களே வந்து எடுத்துங்க. உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா கடலை விடுவாங்க. சூப்பரா எடுத்துறேன். இந்த சூப்பரா எடுத்துறாரு. இந்த காட்டு சூப்பரா எடுத்துறாரு. ட்ரெண்டிங்ல எடுத்துறாரு. இந்த பேண்ட் சூப்பரா இருக்கு. நீங்க போட்டுடா. அப்புறம் டிஷர்ட் வர கர்மாயிச பூமரன் துறக்கலாமா? சொல்லுங்க. நான் துறனா இங்க இல்லடா. துறனா வேற இருக்காரு. இனிமே உள்ள போனா கதை சாத்த மாட்டேன். உள்ள போயிட்டு கதை சாத்த உள்ள கால இல்ல கை சத்தம் பண்ண கிழிச்சு கீழே கை சத்தியம் பண்ணு. சரி வா விட்டுட்டு வா. போ மாசா ஸ்லைஸ் எல்லாம் கிடையாது. நல்லா இருக்குங்க. அது சூப்பரா இருக்குடா. போயிட்டு நான் இத்தனை இது எடுக்கிறோம். அந்த பையனுக்கு மட்டும் இந்த ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் கம்மி பண்ணுங்க. இந்த டிஷர்ட் மட்டும் கம்மி பண்ணி வாங்கிடுவோம். ஆல்ரெடி கம்மியா தான் இருக்கு. பரவாயில்லடா. இன்னும் கம்மி பண்ணுவோம்டா. 100 ரூபாய்க்கு நான் 100 தரணும். இவ்வளவு கம்மியாவா? ஆமா. ஒரு இங்க நின்னு நான் சொல்றப்ப கை மட்டும் ஜிகினால எக்ஸ்ட்ரா போட சொல்றோம். கொஞ்சம் கடைக்கு இருக்குண்ணே நிறைய. பரவாயில்ல. நான் போய் கேட்டு வரேன். சொல்றேன் கை மட்டும் காட்டு. கை மட்டும் காட்டுவோம். இங்க நின்னு என் கூட யாரையும் விட்டு போங்க. சரி நீங்க போயிட்டு பேசுங்க. சரி நீங்க சொல்லு. அவன் தானே இந்த கீழே ட்ரெஸ் போட்டுருக்கல டிஷர்ட் போட்டுருக்கல ஒரு பையன். அது எனக்குதான். அந்த பையன் தான். அந்த பையனுக்கு வந்து இன்னும் வந்து ஜெட்டி ட்ரெயில் பார்க்கணுங்கிறான். ட்ரெயின் கிடையாது. 5 வேணும். 5 வேணுமா? 5 எத்தனை கொடுத்தாலும் ட்ரெயில் கிடையாது. ட்ரெயில் கிடையாது. ஓகே நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். கூட நீங்க வந்ததுல நீ தானே உருப்படியான ஒரு விஷயம். 50 ரூபாய்க்கு போட்டுருந்தாரு அவரு. 50 ரூபாய்க்கு உன்னை பார்த்தா 50 ரூபாய்க்கு போட்டுருந்தேன். டீ நேர்ல வாங்குற சொல்லிட்டு இருக்கீங்க. வேணும் நீ போய் கேட்டுடா. நீ கேட்டுடா. அவர் வந்துட்டு இந்த சட்டை நல்லா இருக்கு, இந்த சட்டை இதே இது வேணும்னு சொல்லி தானே அவர் கேட்டாரு. சரி செட்டி ட்ரெயில கேட்டானா அவர் கேட்டாரு. சட்டியா? நான் கேட்டேனா? நீங்க கேட்டா சொன்னாரு. 5 காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இது வந்து 150. இது எவ்வளவு? 150 க்கு செட் பண்ணுங்க. 60 தான். 60 ரூபாய் தான். எல்லாமே 60 னா சும்மா இதுக்கு போட்டுக்கிறதுலாம் கூட வச்சுக்கலாம். திருப்பி போடுறது இல்லைங்க. அவ வாட்ல தானா? நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி போய் விழுந்து மண்டை திருக்கி வச்சுக்கோங்க. 200. இது என்ன 200? பரவாயில்லையா? இல்ல டபுள் எக்ஸ் இருக்கா? ஓ பேண்ட் 200. என்னென்ன சைஸ் இருக்கு இதுல? ஆமாடா. 28 30 32 34 36. அந்த செக்ஷன் ஆஃபர் இருக்கா ப்ரோ? செக்ஷன் ஆஃபர் ஃபுல்லா எல்லாம் 150. ஷர்ட் எல்லாமே வா 150. ஓகே வந்தது வந்து எடுத்துட்டு எஸ்கேப் ஆகணும். பட் கலெக்ஷன் நல்லா இருந்தனால பாருங்க. பொங்கல் ஸ்பெஷல் டேஸ்டி ஷர்ட் கட்ட தெரியுமா? என்னோட வாங்கின மட்டும் தெரியாது. கட்ட தெரியுமா உங்களுக்கு? நான் என்ன பண்றேன், ஃபெவிக்விக் வாங்கி ஒட்டிக்கலாம். பிங்க் கலர் வாவ் முன்னாகுடியில் வந்து யூடின்ஸில் வந்து கலெக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. எல்லாம் நீங்கள் ஆஃபரில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆஃபர் உள்ளதெல்லாம் உனக்கு எது பிடிச்சிருந்துச்சி? எஸ்தட்டிக்காக வந்து இங்கே ட்ரெஸ் நிறையா இருக்குது. சொட்டு மாதிரிலாம் இருக்குது. அரவிந்த் வந்து இது எடுத்தாலுமே எஸ்தட்டிக்காக மாடும். அப்புறம் சொல்லுங்க. எஸ்தட்டிக்காக இருக்கும். அதனால உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு பிடிச்சது அந்த ஒயிட் கலரில் ஒன்று எடுத்துருந்தேன். இது
இது வந்து தான் வந்தேன் எடுத்ததே ஒன்று தான். இதெல்லாம் வந்து என்னை மாதிரிலாம் சில பேர் தான் இருப்பாங்க, வந்து பார்ப்பாங்க 2 ட்ரெஸ் தான் பார்ப்பாங்க, அதில் ஒன்று தூக்கிடுவாங்களா இல்லை நான் என்னை மாதிரி சில பேர் இருப்பாங்க, வந்து அவங்க எடுக்க நினைப்பாங்க, ஆனா இவங்கெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதெல்லாம். கொடுத்துரு, நான் வந்து கொடுத்துறேன், நீ வந்து கொடுத்துரு. இல்லை நான் இப்படி பண்ணிக்கலாம், அவரோட நம்ம கொடுத்துருவோம், நம்ம 3 பேருதையும் அவர் கொடுத்துருவோம். இது நல்லா இருக்கு. அவர் ஒரு சட்டை ஒரு பேண்ட் தான் இருக்காரு. ஓகே சூப்பர், இது ஃபன். ஓகே பில்லு வந்துருச்சு. பில் வந்துருச்சு. ஓகே எவ்வளோ எனக்கு எவ்வளோ பில்லு நல்லா இருக்கு. உனக்கு தானே இதான் ஒரு ஃபுல்லாக உனக்கு வேண்டாம். பாருங்க பார்த்துட்டு நான் என்னென்ன ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு பில்லு அவங்க கம்மியாக தான் இருக்கு. பில்லு ஐ மீன் எனக்கு கம்மியாக இருக்கு, 300 ரூபா 1000 ரூபா. சரி நீங்க கொடுத்துட்டாங்களா? நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. எவ்வளோ நான் போட்டிருக்கு சொல்லாது. ஓகே கம்மியாக தான் இருக்கு, என்ன பண்ணுறது? சட்டை நல்லா இருக்கு. ஸ்கேன் ஆக மாட்டேது. ஸ்கேன் ஆகும். நெட் ஆன் பண்ணி பாருங்க. அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆயிடுச்சுண்ணே. சரி ஓகே தேங்க்ஸ்ண்ணே. ஓகேண்ணே. டிஷர்ட் பேமெண்ட் ஏன்டா உசுர வாங்குற? இவ்வளோ வாங்கியிருக்கோம், இவ்வளோ பெரிய பில்லுக்கு டிஷர்ட் தான் விடுங்கண்ணே. ஒரு 140 பில் விடுங்க. 140யா? என்ன இது ஒரு டிஷர்ட் தானே? ட்ரையல் 140 கொடுங்க. ட்ரையல் பார்த்து மாதிரி வச்சுக்கோங்க. அப்பலாம் டிஷர்ட் ரேட் கூட ரொம்ப ஆர்வமா கேட்குறீங்க. சரி 140 தானே, விட மாட்டார் போலியே அவரு. ஓகே நம்ம காலேஜ் ஒரு கேலண்டர் வந்தவருக்கு இன்னொரு கேலண்டர் கிடைக்கும். எல்லாருக்கும் அட்வான்ஸ் மாட்டு பொங்கல், மினி பொங்கல், இந்த காமெடிலாம் என்ன பண்ணுவாங்க, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே எல்லாம் போடுவாங்க. ரைட். அதாவது எங்களோட பொங்கலுக்கான பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்களும் வந்து அவங்க பொங்கல் பர்ச்சேஸ் வந்து யூடியூப்ஸ்ல கண்டிப்பா எடுத்துக்கலாம். நல்லா கலெக்ஷன்லாம் சூப்பரா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து நியூ கலெக்ஷன்றது எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்கு. அது இல்லாம ஆஃபர்ல வேற போயிட்டு இருக்கு டிஷர்ட்ஸ் எல்லாம். அதெல்லாம் வந்து டிஷர்ட் பேண்ட்லாம் ரொம்ப இந்த எங்க லொகேட்டா இருக்கு? பெரியா சிலைக்கு ஆப்போசிட்ல இருக்கு. பெரியார்ல வந்து யூடியூப்ஸ்க்கு ஆப்போசிட் இருக்கு. எல்லா வ்ளாக்லயும் சொல்ற மாதிரி எங்க வ்ளாக் தமிழோட கூப்பன் யூஸ் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு ஆஃபர் கிடையாது. அதான் கிடையாது. ஆமா நினைச்சிருக்கலாம். ஆல்ரெடி ஆஃபர் பிரைஸ்ல தான் இருக்கு, இல்லைங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆமா அது மட்டும் இல்லாம இங்க லைக்ரா பேண்ட்லாம் வந்து ஆஃபர்ல போட்டுருக்காங்க. அதை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பொங்கல் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.